நெல்லை திருத்து பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறி மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறியிருக்கிறார்கள். என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க? பூங்குழலி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த நெல்லை திருத்து கிராமத்தில் அந்த பகுதியில் போதுமான முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. மேலும் அந்த பகுதியில் இருந்த பொது கிணறை தனியாரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதாளர் நாராயணபுரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு இருக்கக்கூடிய கூர் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அமர்ந்து காலை முதலே அந்த தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் பலமுறை இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பலமுறை மனு கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த இவர்களுக்கான வாக்குச்சாவடியானது அளவந்தான்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் இருக்கிறது. சுமார் 994 வாக்காளர்களை கொண்ட இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது வரை ஒருவர் கூட வாக்களிக்கப்படவில்லை என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மாலைக்குள் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் தாங்கள் வாக்களிக்க செல்வோம், இல்லை என்றால் தொடர்ந்து தேர்தலை முழுமையாக புறக்கணிப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்முடைய இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இந்த தேர்தல் புறக்கணிப்பு மேற்கொள்ள என்ன காரணம்? எங்க ஊருக்கு வந்து நிலைத்திருத்த எங்க ஊருக்கு வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. முக்கியமா ஒரு பொது கிணத்துல இருந்து 3 ஊருக்கு தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. அடிஷனலா ஒரு லைன் போட்டதுனால எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் பாதிப்பு ரொம்ப எங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடுது. அதனால நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். நிச்சயமாக இதே போல இன்னொரு பொதுமக்கள் இருக்க நம்ம கிடைக்கலாம். வணக்கம், தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இது வாக்களிக்காம இருக்க என்ன காரணம்? அதிகாரி போய் சந்திச்சிங்களா? அதிகாரி யாராவது வந்து பேசினாங்களா? அதிகாரிலாம் பேசல. இந்த நாய்களை ஏத்துங்கன்னு எங்களை பூரா ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏற்றிட்டு போய் எங்களை பாடா வச்சானுங்க. ஒரு பாத்ரூம் கூட விட மாட்டாங்க. நாய்வன்னு பேசுறாங்க. தண்ணி எங்களுக்கு இப்போ குடி தண்ணியே கிடையாது. லைன் போட்டதுல இருந்து நாங்கள் தண்ணிலாம் பூரா வெத்து விட மாட்டாடாக்கு. எங்களுக்கு எதுவுமே அவங்க கேட்டு தர மாட்டாங்க. இதுக்கு பூரா அதிகாரி மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு. எங்களுக்கு எந்த ஒத்துழைப்புமே கிடையாது. ஆமா, ஓட்டு போட ஆயிட்டு இந்த திருப்பி இல்லை. நிச்சயமா நீ கேட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இந்த முறை வாக்களிக்க முடியாது எனவும் தொடர்ந்து புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் செவிசாய்த்து கேட்க வேண்டும், அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பலமுறை தங்களுடைய கோரிக்கைகளை கேட்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற விரக்தியின் காரணமாக இந்த மக்கள் வாக்களிக்க செல்லவில்லை. மதியம் 1 மணிக்கு மேலாகிவிட்டது, இன்னும் யாரும் வாக்களிக்க வரவில்லையே என்று அந்த வாக்குச்சாவடியில் இருக்கின்ற அதிகாரிகள் புகார் அளிக்கவில்லையா? தேர்தல் அதிகாரிகளிடம் யாரும் இவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்த வரவில்லையா? மருது, பூங்குழலி, தற்போது வரை அந்த தொடர்பாக அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் காவல்துறை தரப்பில் மட்டுமே வந்திருக்கிறார்கள். மற்றும் அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திலேயே நாம் நேரடியாக சென்று அங்கு கேட்கும் பட்சத்தில் இந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் வாக்களிக்க வரவில்லை. அதே வாக்கு மையத்தில் மற்ற ஊரைச் சேர்ந்த ஒரு 8 முதல் 8 பேரும் மற்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு 50 பேர் மட்டுமே வாக்களிப்பதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லை திருத்து கிராமத்திலிருந்து ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை எனவே வாக்குச்சாவடி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை இன்று காலை முதலே இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த போராட்டமானது இன்று மாலை வரை நடைபெறும் எனவும் மாலைக்குள் அதிகாரிகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக மாலைக்குள் அதிகாரிகள் இவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு உறுதியளித்து இவர்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்றுதான் நாமும் எதிர்பார்க்கிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.